தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 2வது வாக்கியம். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நம்மளெல்லாம் பார்க்கணும், இயேசு பயன்படுத்துகிற வார்த்தை மகனே. அவர் மகனே, துணிவோடு இரு, இதா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லும்போது, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் உரிமையை அவன் இழந்து விடுகின்றான். ஊதாரி மகனுடைய உண்மையில் நாம் பார்க்கின்றோம். எனக்கு வேலைக்காரன் ஸ்தானத்தை தந்தால் போதும் என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த மகன் அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது, இதோ தன்னிடம் திரும்பி வரும்போது வேலைக்காரன் ஸ்தானம் போதும், மகனின் ஸ்தானத்தை இழந்து விட்டேன்னு சொல்லும் பொழுது, தந்தை ஆனவர் இதோ அவனுக்கு மகனுடைய ஸ்தானம் திருப்பி கொடுக்கின்றார். எப்படி? கைக்கு மோதிரமும் காலுக்கு செருப்பும் புதிய ஆடையும் அணிவித்துக் கொள்கின்ற. அப்படி பார்க்குற சமயத்தில் இங்கே எந்த சூழல் நீ நான் இருந்தாலும் சரி, தெய்வம் உன்னையும் என்னையும் தன்னுடைய மகனாக, உரிமை உள்ள மகனாக தான் பார்க்கின்றார். அப்போ நாம் பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் என்னவென்றால், மகனே என்பது நான் எவ்வளோ குற்றங்கள் இருந்தாலும் சரி என்னை அந்த உரிமையோடு அழைக்கின்றார். 2வது, துணிவோடு இரு என்று சொல்லும்போது தைரியத்தோடு நான் வாழ வேண்டும். எந்த அளவுக்கு நான் சோர்ந்து போகின்றேன், பாவம் செய்கிற பொழுது நான் சோர்ந்து விடுகின்றேன், சக்தியை எழுந்து விடுகின்றேன். இறைவன் சொல்கிற வார்த்தை, நீ தைரியம் கொள், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை. 3வது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்படி என்றால் குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய நபர் அல்ல, மாறாக குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற்று வாழ வேண்டிய ஒரு மகன், ஒரு மகள். தவறு நான் செய்து விட்டேன், ஆனால் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கிற போது நான் விடுதலை பெறுகின்றேன். அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒன்றே ஒன்றுதான், பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். பாவ சங்கீர்த்தனம் வழியாக இதோ தெய்வீக சக்தியையும் வல்லமையும் நாம் அனுபவித்துக் கொள்ளும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய நீதாமின் கிருபை தந்திருளும். குற்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்பதல்ல, மாறாக விடுதலை பெற்று நான் மாற வேண்டும் என்றுதான் நீ விரும்புகின்றேன். இயேசுவே, இனி ஒருபோதும் நான் குற்ற உணர்வோடு இல்லாமல், குற்ற உணர்வுக்கு அடிமையாகாமல் உன்னை மட்டுமே மையப்படுத்தி வாழக்கூடிய வரத்தை தந்திருளும். பாவத்தின் காரணமாக சோர்ந்து போன நான், பாவத்தின் காரணமாக தாழ்வு மனப்பான்மையுடன் பயத்தோடு வாழுகிறேன் நான், இனி முதல் அந்த பாவம் செய்யாமல் வாழக்கூடிய தைரியத்தையும் துணிவையும் எனக்கு தந்திருளும். இயேசுவே, என்மேல் இரக்கம் வையும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.